ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கடற்படை குழந்தைகள் பள்ளி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நேவி சில்ட்ரன் ஸ்கூல் இருக்க பாருங்க, அரக்கோணம், அங்கேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் வைஸ் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. பிஜிடி இங்கிலீஷ் மேத்தமேட்டிக் ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க. டிஜிடியில் சோஷியல் சயின்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு, பிஆர்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. பால்வாட்டிக்கா, அட்மின் ஸ்டாஃப், அப்புறம் பார்த்தா ஆயா, பியூன், கார்டனர், நைட் வாட்ச்மேன் போன்ற வேலைவாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க 10 மே 2026 இந்த மெயிலுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான தகுதிகள் என்ன, அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இதுதாங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரியருக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் போனீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வைஸ் பிரின்சிபலுக்கு 35 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. அதேமாரி ஒர்க்கிங் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிஜிடிக்கான ஆசிரியர் கேட்டிருக்காங்க. 21 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பார்த்தா பேச்சுலர் டிகிரியில் அந்த ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா டிஜிடிக்கான ஆசிரியர் கேட்டிருக்காங்க. சோஷியல் சயின்ஸு 21 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது. பிஆர்டி ஜென்ரல் கேட்டிருக்காங்க. ஸோ பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. அதில் 12th முடிச்சுட்டு அந்த டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பால்வாட்டிக்காக நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 2 இயருக்கான டிப்ளமோ இன் நர்சரி டீச்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. அட்மின் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டைப்பிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆயா, பியூன், கார்டனர், நைட் வாட்ச்மேன் போன்ற பதவிகளுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணுங்க. அதேமாரி மெயிலுக்கும் அனுப்புங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே அனுப்பி வைக்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டு கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. போஸ்டல் மூலமாக அந்த மெயிலுக்கு அனுப்பி வைக்க பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.